Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிராஃப்ட் நம்ம இதில் க்ரோஷேயில் ஒரு பூ பின்ன போகிறோம். இது நந்தியாவட்டை பூன்னு சொல்லுவாங்க. அடுக்கு நந்தியாவட்டை பூ இது பாருங்க. இது நம்ம ஊர் சைட்லலாம் இது வெள்ளையில் தான் நிறைய பூக்குது. இது நான் கலர்லேயும் பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இதை நம்ம எப்படி பின்னுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவை நம்ம இந்த 2 கலர் நூல் எடுத்திருக்கேன். பச்சை கலரும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். க்ரீன் அண்ட் ஒயிட். முதல்ல நம்ம க்ரீன் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேஜிக் ரவுண்ட் போட்டு பாருங்க. இப்படி எடுத்துடணும். போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். அழகாக நம்மளுக்கு ரவுண்டுக்குள்ளே வந்துடும். 2 செயின் டபுள் க்ரோஷே. நம்ம 3 செயின் போட்டு அதுக்கப்புறம் 9 டபுள் க்ரோஷே போடணும். உங்களுக்கு பெரிய பூ வேணுன்னா 12 டபுள் க்ரோஷே போடலாம். இது நம்ம 10 தான் போடுவோம். சின்னது வேணுன்னா 8 போடலாம். 4 5 6 7 8 9 10 போட்டாச்சு பாருங்க. இதை நீங்கள் இப்படி எடுத்து இழுத்து விட்டுவிடணும். இழுத்து விட்டு விட்டுட்டு இப்படி ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம முதல்ல போட்டோம் இல்லை, 3 செயின் அதில் ஃபஸ்ட்டில் போட்டு இப்படி இழுத்துடணும். பாருங்க, இப்படி வரும். ஒரு சின்ன ரவுண்ட் வரும். 1 2 3. இன்னும் நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 10 போட்டிருந்தோம் இல்லை, 10 டபுள் க்ரோஷே. அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு தான் போடணும் பாருங்கள். இன்னும் நம்ம 10 ஒவ்வொரு பாருங்கள், ஒவ்வொரு சங்கிலிக்குள்ளேயும். சங்கிலி தெரியுதுல்ல, இந்த சங்கிலி தெரியறதுக்குள்ள இங்கே 3 போட்டாச்சு. இன்னும் ஒவ்வொரு சங்கிலிக்குள்ளேயும் தான். அங்கே 10 டபுள் க்ரோஷே போட்டிருந்தேன்ல, ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் இப்படி நம்ம ஃபுல்லாக போட்டு விட்டுறணும். பாருங்க, 10 போட்டாச்சு. இனிமே நம்ம ஃபஸ்ட்டில் போட்டு பாருங்க, இதில் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு 1 இப்படி ஒரு இது கிடைக்கும். இன்னும் நம்ம இதுக்கு மேலேயும் ஒரு 10 டபுள் க்ரோஷே போடணும். இல்லை, அதுக்குள்ளேயும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்படி நம்ம இதை சுற்றி போடுவோம். போட்டு காணிக்கேன். இதை போட்டாச்சு. நம்ம 1 2 3 3 வரிசை போட்டிருக்கோம். நம்ம இனிமேல் இதோட இப்படி பாருங்கள். இந்த 3 ரோ முடிஞ்சாச்சு. 1 2 3 ரோ முடிஞ்சு இனிமேல் 3 போட்டு இன்னும் ஒரு செயின் போடணும். 4 செயின் போட்டு பாருங்க. இன்னும் டபுள் க்ரோஷே தான். நெக்ஸ்ட்டு பாருங்க, இன்னும் 1 செயின்
போட்டு நெக்ஸ்ட் ஒன் செயின், நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்த சங்கிலிக்குள்ள நெக்ஸ்ட் இப்படி ஒன் செயின் 3 டபுள் க்ரோஷே எல்லாம் போட்டு தான் இப்போ முடித்து காட்டுவேன் பாருங்க. இப்படி வரும். இப்படி வரும். நம்ம இதை இப்போதை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு இந்த லூப்புக்குள்ளே எடுக்கணும். பாருங்க, ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் நம்ம வச்சு எடுத்து 3 செயின் போடணும். டபுள் க்ரோஷே 4 டைம் 3 செயின் 4 டைம் டபுள் க்ரோஷே. உங்களுக்கு 5 டைம் போடலாம், 6 டைம் போடலாம். அப்போம்னா பெரிய பூ வரும். நான் இப்போ 5 தான் போட்டிருக்கேன். பாருங்கள், 3 செயின் போட்டு 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இனிமேல் நெக்ஸ்ட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் லூப் இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 5 டைம்ஸ் போடணும். இப்படி வரும். நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்க, நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்க. இப்படியே ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நம்ம 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடணும். ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் பாருங்கள், ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 5 டைம்ஸ் போடணும். நம்ம பூரா நான் இதை போட்டு முடித்து காட்டுவேன். நம்ம ஃபுல்லாக 5 டைம் போட்டு முடிச்சாச்சு. ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் இப்படி வரும். உங்களுக்கு இப்படி வரும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது செயினுக்குள்ளே போட்டு பாருங்கள், இதுக்குள்ளே போட்டு ஸ்லிப் நாட் போட்டு இழுத்துடணும். இனிமேல் 3 செயின் சேம் இடத்துல 2 டைம்ஸ் போடுங்க. ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் பாருங்கள், இந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் 2 டைம்ஸ் போடணும். இதுக்குள்ள 2 டைம்ஸ் 2 டபுள் க்ரோஷே இப்படி வரும். நெக்ஸ்ட்டுக்குள்ள ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 2 டைம்ஸ். இப்படி ஒவ்வொரு சங்கிலிக்குள்ளேயும் 2 டைம்ஸ் போடணும். அதை எப்படி இதுமாதிரி அடுத்து ஃபுல்லாக போட்டு காணிச்சேன்.
எல்லாத்துக்குள்ளேயும் 2 டைம்ஸ் நம்ம போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், இன்னும் இதுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளே போட்டு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துடணும். இப்போ இப்படி வரும் பாருங்கள். இப்போ நிறைய கொஞ்சம் வளைவுகளெல்லாம் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 2 டைம்ஸ் போட்டோன்னா வளைவுகளெல்லாம் வந்திருக்கு. நம்ம என்ன பார்ப்போம் பாருங்கள். 3 செயின் என்ன அடுத்ததுக்குள்ளே பாருங்கள், நெக்ஸ்ட் செயினுக்குள்ளே போட்டு சிங்கிள் க்ரோஷே, 3 செயின் அடுத்ததுக்குள்ளே பாருங்கள், இதில் போட்டு சிங்கிள், 3 செயின், நெக்ஸ்ட் பாருங்கள், பாருங்கள் 1 இதுக்குள்ளே இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் போட்டு இது போட்டு எடுக்கணும். 3 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே, 2 3, 1 2 3, நெக்ஸ்ட் குள்ள 1 2 3, 1 2 3, பாருங்கள். இப்படி போட்டு ஃபுல்லாக முடிச்சிடணும். ஃபுல்லாக முடித்த பிறகு எப்படி வருவோன்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள். நம்ம இதில் ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து கட் பண்ணிடுவோம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நம்ம இதில் பாருங்கள், இதை உள்ள இழுத்து நம்ம தெரியாமல் கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், தெரியாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள் எப்படி இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ இப்படி இது எப்படி எடுத்துடலாம். நம்ம எப்படி எது நூல் போடுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்படி ஒரு பெரிய ஊசியில் நூலை எடுத்துக்கிடுங்க. இதில் போட்டு எடுப்போம். பாருங்கள், போட்டு இதில் போட்டு ஒவ்வொரு பச்சை அந்த இதுக்குள்ளேயும் இதுக்குள்ள இப்படி எடுத்து விட்டாச்சு. என்ன இதை இப்படி பிடிச்சி இழுத்துடணும். நல்லா இழுத்து நல்லா கட்டிடணும். நல்லா கட்டியாச்சு. இதை வெட்டி விட்டுறணும். பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது.
இது கொஞ்சம் சின்ன பூ. நான் இது 8 இதழ் எடுத்தது, 8 டபுள் க்ரோஷே எடுத்தது. இது 10, இதுவும் 10 தான். இதுவும் 8 தான். பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.